கர்ப்போ உபனிஷத். உபனிஷத்தின் பெயரும் தொடர்பும். இவ்வுபனிஷத் கிருஷ்ண யஜுர்வேதத்தை சேர்ந்தது. கர்ப்பத்தில் உடல் தோன்றியவளர்த்தையும் அதில் உறையும் ஜீவனுடைய நிலை அப்பொழுது எப்படிப்பட்டது என்பதையும் இது விளக்குவதால் இதற்கு கர்ப்போ உபனிஷத் என்ற பெயர் பொருந்துவதாயிற்று. ஓம் குரு சிஷ்யர்களாகி எங்களை இருவரையும் சேர்த்து பிரம்மம் காப்பாற்றட்டும். மூவகையிலும் சாந்தி நிலவுக. சரீரம் 5 பொருளாகி 5இல் நிலை பெறுவது. 6 ஆஸ்ரியமுடையது. 6 குணங்களுடன் கூடியது. 7 தாதுக்களும் மும்மலங்களும் 2 யோனிகளும் பிறப்பிடமும் உடையது. 4 விதமான ஆகாரமயமானது. பஞ்சாத்மகம் என்பது ஏன்? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் என்று 5 பொருளாகியிருப்பதால் அதில் எது பிருத்திவி, எது அப்பு, எது தேயு, எது வாயு, எது ஆகாயம் என்றால் எது கடின பகுதியோ அது பிருத்திவி, எது திரவப் பகுதியோ அது அப்பு, எது உஷ்ணமோ அது தேயு, எது சலிக்கிறதோ அது வாயு, எது இடம் கொடுக்கிறதோ அது ஆகாயம். அவற்றுள் பிருத்திவி தாங்குவது, அப்பு பிண்டமாக்குவது, தேயு பிரகாசப்படுத்துவது, வாயு கூட்டத்தை இயக்குவது, ஆகாயம் அவகாசம் அளிப்பது, தனித்தனியாக காது சப்தத்தை கேட்கவும், துவக் ஸ்பர்சத்தை உணரவும், கண்கள் ரூபத்தை பார்க்கவும், நாக்கு ரசத்தை அறியவும், மூக்கு முகரவும், உபஸ்தம் ஆனந்தம் அனுபவிக்கவும், அபானம் மலத்தை கழிக்கவும் ஏற்பட்டவனவாகும். புத்தியால் ஜீவன் அறிகிறான். மனதால் சங்கல்பம் செய்கிறான். வாக்கால் பேசுகிறான். 6 ஆஸ்ரியம் என்றது எதனால்? இனிப்பு, புளிப்பு, உப்பு, கைப்பு, காரம், துவர்ப்பு என்ற ரசங்களை உணர்வதால். ஷட்ஜம் ருஷபம், காந்தாரம், மத்தயமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்ற 7 ஒலிகளும் இஷ்டம், அனிஷ்டம், பிரணிதானம் என்பவற்றுடன் சப்தம் 10 விதமாகிறது. வெண்மை, சிவப்பு, கருப்பு, புகைவர்ணம், மஞ்சள், பொன்னிறம் சேர்ந்த வெளுப்பு என வர்ணங்கள் 7. 7 தாதுக்கள் என்பது எதனால்? எப்போது தேவதத்தன் என்ற யாரோ ஒரு மனிதனுக்கு விஷய போகத்திற்குரிய திரவியங்கள் உண்டாகின்றனவோ அப்பொழுது அவற்றின் கூட்டுறவின் நல்ல குணத்தால் 6 விதமான ரசங்கள் தோன்றுகின்றனர். ரசத்தின் இரத்தம், இரத்தத்திலிருந்து மாம்சம், மாம்சத்திலிருந்து கொழுப்பு, கொழுப்பிலிருந்து நரம்புகள், நரம்புகளிலிருந்து எலும்புகள், எலும்புகளிலிருந்து ஊன், ஊனில் இருந்து சுக்கிரன், இப்படி 7 தாதுக்கள். அவற்றானது சரீரம். சுக்கிரமும் சோனிதமும் சேர்வதால் கர்ப்பம் உண்டாகிறது. அதை இயக்கும் இடம் இருதயம். இருதயத்தினுள் ஒரு அக்னி உள்ளது. அதில் பித்தமும் பித்தத்தினின்று வாயுவும் தோன்றுகின்றனர். அந்த வாயு மீண்டும் கிரமமாக இருதயத்தை நாடுகிறது. இது மக்களை ஆளும் ஆண்டவனுடைய நியதி. ருதுகால சம்போகத்தால் ஓரறிவு கழித்ததும் கருவானது கலங்குகிறது. 7 நீர்க்குமிழி போன்ற உருவத்தை அடைகிறது. அரை மாதத்தில் பிண்டமாகிறது. 1 மாதத்தில் அது கடினமாகிறது. 2 மாதங்களில் தலை தோன்றுகிறது. 3 மாதங்களில் பாதங்களின் பிரதேசம் தோன்றுகிறது. 4வது மாதத்தில் மணிக்கட்டு, வயிறு, இடுப்பு முதலிய பிரதேசங்கள் உண்டாகின்றன. 5வது மாதத்தில் பின்புறம், மூங்கில் போன்ற முதுகு எலும்பு உண்டாகிறது. 6வது மாதத்தில் வாய், மூக்கு, கண்கள், காதுகள் உண்டாகின்றன. 7வது மாதத்தில் ஜீவனுடன் கூடுகிறது.
8வது மாதத்தில் எல்லா லக்ஷணங்களும் பூர்த்தியாகின்றனர். தந்தையின் வீரியம் அதிகமாகியிருப்பதால் புருஷனாகவும், தாயின் வீரியம் மேம்பட்டிருந்தால் ஸ்திரீயாகவும், இரண்டும் சமமானால் அழியாகவும் ஆகிறது. மனக்கலக்கத்தால் குருடர்களாகவும், மூடவர்களாகவும், கூனர்களாகவும், குள்ளர்களாகவும் பிறக்கிறார்கள். ஒன்றுக்கொன்று வாயுவால் பீடிக்கப்பட்டு சுக்லம் 2 பட்டால் அப்போது இரட்டை பிள்ளைகள் பிறக்கின்றனர். பஞ்சபூத வடிவான சரீரம் சாமர்த்தியமுடையதாகவும் போது 5 ஞானேந்திரியங்களும் புத்தியும் அதனால் கந்தம், ரசம் முதலியவற்றை அறியும் திறமையும் உண்டாகின்றனர். அப்பொழுது அந்த ஜீவன் அழியாத அக்ஷரமாகிற ஓங்கார பொருளைச் சிந்திக்கிறான். அந்த ஓர் எழுத்தை உணர்ந்ததும் பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம் என்ற 8 பிரகிருதிகளும் அவற்றின் 16 விகாரங்களும் தேகத்தில் அதை உடைய தேகியாக ஜீவனுடையவை ஆகின்றனர் என்பது உணரப்படுகிறது. தாயார் உண்டதும் பருகியதும் தாயுடன் இணைந்த நாடிகளில் பரவி அதன் மூலம் குழந்தையின் பிராணன் திருப்தி அடைகிறது. பிறகு 9வது மாதத்தில் எல்லா லக்ஷணங்களும், ஞானேந்திரியங்களும், கர்மேந்திரியங்களும் பரிபூர்ண நிலையை எய்துகின்றனர். அப்பொழுது அந்த ஜீவனுக்கு முந்திய பிறவியின் ஞாபகம் உதிக்கிறது. தான் செய்த புண்ணிய செயல்களையும் பாவச் செயல்களையும் உணர்கிறது. என்னால் முன்பு ஆயிரக்கணக்கான யோனிகள் பார்க்கப்பட்டும், பலவிதமான ஆகாரங்கள் புசிக்கப்பட்டும், பலவிதமான ஸ்தன்ய பானங்கள் தாய்ப்பால் பருகப்பட்டும் ஆகிவிட்டனர். திரும்ப திரும்ப பிறந்ததும் இறந்ததுமாயிற்று. நல்லதோ பொல்லாததோ எந்த கர்மம் எந்த சுற்றத்தின் பொருட்டு என்னால் செய்யப்பட்டதோ அந்த சுற்றத்தார் பயனை அனுபவித்து விட்டு போய் விட்டார்கள். நானோ தன்னந்தனியாக அதனால் தவிக்கிறேன். யோனினின்று வெளிவந்ததால் இனி நான் பாவத்தை போக்குபவரும் கர்ம பயனிலிருந்து முக்தி அளிப்பவனுமாக மகேசுவரனையும் நாராயணனை சரணடையப் போகிறேன். யோனியினின்று வெளிவந்தால் இனி நான் பாவத்தை போக்குவதும் கர்ம பயனிலிருந்து விடுதலை அளிப்பதுமான ஞான யோகத்தை அபியாசம் செய்ய போகிறேன். யோனியினின்று வெளிவந்தால் ஸ்நாதன பிரமத்தை தியானிக்கப் போகிறேன் என்றிவாறு எண்ணுகிறான். பிறகு யோனித்வாரத்தை அடைந்து இயந்திரத்தால் பீடிக்கப்பட்டவனைப் போல் மிகுந்த துன்பத்திற்குள்ளாகிய பிறந்தவுடன் விஷ்ணு மாயா வாயுவால் தொடப்பட்டு அப்பொழுது நினைவிழந்து பிறப்பையோ புண்ணிய பாவச் செயல்களையோ எதையும் அறிவதில்லை. சரீரம் எனும் பெயர் எக்காரணத்தால் ஞானிக்கனி, தர்சனிக்னி, கோஷ்டாக்னி என்ற அக்னிகள் இதை ஆசிரியத்திருப்பதால் இதற்கு சரீரம் என பெயர் பொருந்தவதாயிற்று. அவற்றுள் கோஷ்டாக்னி என்பது உண்டனது, பருகியது, லேஹ்யம், சோஷ்யம் எல்லாவற்றையும் வயிற்றில் மீண்டும் சமைத்து உடலில் சேர்க்க பக்குவப்படுத்துவது. தர்சனாக்னி ரூபங்களை காண்பது. ஞானாக்னி என்பது நல்லதையும் பொல்லாததையும் பகுத்தறிவது. முகத்தில் ஆகவ நியாக்னியவும் வயிற்றில் கார்க பத்யாக்னியாகவும் இருதயத்தில் தட்சிணாக்னியாகவும் மும்மூன்று இடங்களும் கொண்டுள்ளனர். அவ்வக்னியில் உடலில் இடைவிடாது யாகம் நடைபெறுகிறது. அந்த யாகத்தின் அங்கங்கள் பின்வருமாறு. ஆத்மா எஜமானன், யாகம் செய்பவன். மனது பிரம்மா. உலோகம், காமம், கோபம் முதலியவை யாகத்தில் பலியாக வேண்டிய பிராணிகள். மனோதிடம் தீட்சை. மனை
மனநிறைவும் ஞானேந்திரியங்களுமாக பாத்திரங்கள். கர்மேந்திரியங்கள் ஹோமம் செய்யப்படும் ஹவிஷ் அன்னம். தலை கபாலம் எனும் பாத்திரம். தலைமயிர் தர்பை முகம் உட்பட்டுள்ள யாக மேடை. தலை சதுஷ்க பாலம் 2 வரிசை பற்களும் ஷோடச கபாலம். யாகத்தில் பயன்படும் மற்ற பொருள்களாகவும் இடங்களாகவும் எலும்பு நரம்பு சதை முதலியவை கருதப்படுகின்றன. மர்மஸ்தானங்கள் 107. சந்திகள் 180. சன்னாயு என்ற நரம்புகள் 109. மற்ற நரம்புகள் 700. ஊன் 500. 360 எலும்புகள். 4000 கோடி உரோமங்கள். 8 பலம் எடையுள்ள இருதயம். 12 பலம் நாக்கு. 1 சேர் பித்தம். 2 சேர் கபம். 1/4 சேர் சுக்ரம். 2 சேர் கொழுப்பு. மலமூத்திரம் ஆகார அளவுப்படி நியமில்லாதது. இப்படி ஷரீர தத்துவத்தை ஆராய்ந்தறிந்து அதினின்று விடுதலை அடைய வேண்டும் என்ற மோக்ஷ சாஸ்திரம் இங்ஙனம் பிப்லாத மகரிஷியால் உபதேசிக்கப்பட்டதாகும். பிப்லாத மகரிஷி உபதேசிக்கப்பட்டதாகும். இங்ஙனம் கர்ப்போ உபனிஷத் முற்றும்.